இறைவன் யார்? அகண்டை பிரபஞ்சத்தில் உயிர்கள் வாழும் ஒரே கிரகமாக நாம் அறிந்தது இந்த பூமியை மட்டுமே. இந்த பூமி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியது. சில காலங்களுக்கு பின் உயிரினங்கள் ஒவ்வொன்றாக தோன்றின. இன்று மனிதனாகிய நாமும் இப்பூ உலகில் தோன்றி நமக்கு மட்டுமே உள்ள ஒரு சிறப்பம்சமான 6வது அறிவினால் பல விஷயங்களை உருவாக்கி வருகின்றோம். ஆயினும் நமக்கு எட்டாத பல விஷயங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உள்ளன. எப்படி இந்த அரங்கில் உள்ள ஒவ்வொரு பொருட்களையும் தோன்றுவிக்க ஒரு நபர் அதன் பின்புலத்தில் இருக்கிறாரோ, அதே போல இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவித்த ஒருவரேதான் நாம் இறைவன் என்று நம்புகிறோம். அப்படி நம் இந்து தர்மத்தில் இந்த இறைவன் மூலமாக அனைத்து நல் விஷயங்களையும் சக மனிதர்களுக்கு இறைவனின் லீலைகளாக எடுத்துரைக்கப்படுகின்றன. அவ்வரிசையில் இன்று ஒவ்வொரு வருடமும் பல கோடி மக்கள் வருடா வருடம் யாத்திரையாக செல்லும் சபரிமலை வாசனின் கதையை பற்றித்தான் நாடகமாக பார்க்க உள்ளோம். சுவாமியே சரணமையப்பா. പടിമേലേ നിന്നോമൽ പാദങ്ങൾ മെല്ലെ പതിയുമ്പോൾ ഉള്ളം നിറയുന്നു. ആകാശം പുതുകി പൊന്നയ്യം ചിരിതൂകി അയ്യപ്പ 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 അയ്യപ്പ. தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அதர்மம் செய்து வந்த மகிஷாசுரன் துர்க்கையால் வதம் செய்யப்பட்டான். இச்செய்தி அறிந்த மகிஷாசுரனின் தங்கை கரம்பிகா பெரும் கோபமடைந்தாள். அவள் தன் குரு சுக்கிராச்சாரியரிடம் சென்று தனது துயரை சொல்லி வேண்டினாள். அவர் கரம்பிகா விசேஷ வல்லமை பெறும் வகையில் சில உபதேசங்களும் மந்திரங்களும் சொல்லிக் கொடுத்தார். மகிஷாசுரனை போலவே வலிமை பெற்ற கரம்பிகா தன் மந்திர வலிமையால் எருமை தலையும் மனித உருவமும் பெற்று மகிஷமுகி என்ற பெயரும் பெற்றாள். பின்னர் கரம்பிகா என்ற மகிஷமுகி காட்டு பகுதிக்கு வந்து பிரம்ம தேவனை துதித்து ஒற்றை காலில் நின்று கடும் தவம் மேற்கொண்டாள். நீண்ட நாளாகியும் பிரம்ம தேவன் அவள் முன் தோன்றவில்லை. அக்னியில் விழுந்து தன் உயிரை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்தாள். இனியும் தாமதிக்க முடியாது என்று உணர்ந்த பிரம்மா அங்கே தோன்றிவிட்டார். அப்போது ஓம் பிரம்மதேவாய நமஹ ஓம் பிரம்மதேவாய நமஹ ஓம் பிரம்மதேவாய நமஹ. மகிஷமுகி தேவா, தாங்களா என் கண்முன் தோன்றியது? நான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும்? உன் கடும் தவம் கண்டு நாம் மகிழ்ந்தோம். நீ வேண்டிய வரம் என்ன? தயங்காமல் கேள். மரணம், மரணம், அந்த மரணம் இல்லா வாழ்வு வேண்டும் தேவா. நான் விதி எழுதும் அனைவருக்கும் மரணம் உண்டு. சாகா வரம் தவிர வேறு எதுவும் கேள் மகிஷி. அப்படியானால் பூமியில் உள்ள பொருட்களாலோ மரங்களாலோ தாவரத்தினாலோ பஞ்சபூதங்களினாலோ கொடிய நோய்களினாலோ என் மரணம் நிகழக்கூடாது. சிவனாலோ விஷ்ணுவாலோ என் மரணம் நிகழக்கூடாது. அதற்கு மாறாக சிவனுடைய சக்தியும்
விஷ்ணுவுடைய சக்தியும் இணைந்து பிறக்கும் ஓர் குழந்தையால் தான் என் மரணம் நிகழ வேண்டும். அந்த குழந்தை பூலோகத்தில் சாதாரண மனிதனாய் பிறந்து பிற மானிடர்களுக்கு தொண்டு செய்பவனாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குழந்தையை தவிர வேறு யாராலும் என் மரணம் நிச்சயிக்க கூடாது. அப்படிப்பட்ட வரத்தை எனக்கு அருள வேண்டும் பிரம்மதேவா. நீ கேட்ட வரத்தினை உமக்கு அளிக்கிறோம். சிவன், விஷ்ணு, பிரம்மா, இவர்களால் எனக்கு எந்தவித துன்பமும் கிடையாது. இனி என்னால் தான் அவர்களுக்கு துன்பம் நிகழ இருக்கிறது. பூலோகத்தில் இன்று வரை அவர்களை துதித்த கரங்கள் எல்லாம் இனி என்னை சேவிக்கட்டும், மகிழ்ச்சியை சேவிக்கட்டும். வரம் பெற்ற சந்தோஷத்தில் இனி நம்மை வெல்ல யாரும் இல்லை என்று கர்வம் பெற்று தேவர்களை துன்புறுத்தினாள். அப்போது இந்திரதேவா, இந்திரதேவா, மகிஷி இந்திரலோகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாள். எனது மகிழ்ச்சியா? எங்களை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் பிரபுவே. இந்திரா, இது முதல் இது மகிழ்ச்சியின் லோகம். உனக்கு உயிர் பிச்சை போடுகிறேன், ஓடிவிடு. மகிஷமுகியின் அக்கிரமம் தாங்க முடியாமல் தேவர்கள் அலறி அடித்துக் கொண்டு பிரம்மாவை நோக்கி ஓடினார்கள். அப்போது நாராயண நாராயண. என்ன தந்தையே, மகிழ்ச்சிக்கு அப்படி வரம் தந்து விட்டீர்கள். தேவலோகத்தில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? என்ன நடக்கிறது நாரதா? இதோ தேவேந்திரனே வந்து விட்டான். பிரம்மதேவா, பிரம்மதேவா, எங்களை காப்பாற்றுங்கள். என்ன தேவேந்திரா, என்ன ஆயிற்று? பிரம்மதேவா, பூலோகத்தில் மகிஷியின் அக்கிரமம் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. அவளை அழிக்காமல் தர்மம் ஜெயிக்காது. அதற்கு நான் என்ன செய்வது? வரம் கொடுத்தவர் தாங்களே. அதற்கு வழி சொல்ல வேண்டியதும் தாங்களே. கொடுத்த பொருளை கேட்பது வள்ளலுக்கு முறை அல்ல. கொடுத்த வரத்தினை கேட்பது பிரம்மனுக்கு முறை அல்ல. இதற்கு என்னதான் வழி? இருக்கிறது ஒரு வழி. சிவனின் சக்தியும் விஷ்ணுவின் சக்தியும் ஒன்றாக இணைந்தால்தான் மகிஷியை வெல்ல முடியும். அது எப்படி சாத்தியமாகும் பிரம்மதேவா? முடியும். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் அசாத்தியமானது எதுவும் இல்லை. என்னை வழி கேட்டீர்கள், சொல்லிவிட்டேன். எப்படி செய்வதென்று என்னை கேட்காதீர்கள், சிவனை கேளுங்கள். வணங்குகிறோம் தேவா. தேவர்களும் நாரதரும் கைலாயம் சென்று நடந்ததை கூறுதல். அப்போது சிவாய நமோம், சிவாய நமோம், நமச்சிவாய. என்ன தேவர்களே,
சௌக்கியமா? எப்படி ஐயனே சௌக்கியமாக இருக்க முடியும்? மகிஷி என்ற அரக்கி மனித குலத்தை வதை செய்கிறாள். மாளிகைகள் சுடுகாடாகிவிட்டன. மலர் சோலைகள் வாடி கிடக்கின்றன. எங்கு பார்த்தாலும் கொலை கொள்ளை. நல்லவர்களுக்கு இடமே இல்லை. வரத்தை அருளியது பிரம்மனின் எல்லை, அதனால் வந்தது மகிஷியின் தொல்லை. இதில் நம்மால் ஆவதென்று எதுவும் இல்லையே. அப்படி சொன்னால் எப்படி? என் ஐயனே சொல்லலாமா இப்படி? சிவ சக்தியும் விஷ்ணு சக்தியும் இணைந்தால் மகிழ்ச்சியை அழித்து விடலாம் என்று பிரம்மா சொன்னாரா? கல்லியை வளர்த்தவரே வெட்டுவதற்கும் வழி சொன்னார். சிவனும் விஷ்ணுவும் மகிஷி சம்ஹாரம். சரி, நீங்கள் செல்லலாம். வணங்குகிறோம் தேவா. சிவன் விஷ்ணுவை நினைத்தல். விஷ்ணு பார்க்கடலிருந்து கைலாயம் வருதல். அப்போது அரங்கநாதா, வேலை ஒன்று வந்திருக்கிறது, அதற்காகவே உன்னை நான் நினைத்தேன். நினைக்காதவர்கள் நினைக்கின்றார்கள் என்று நான் ஓடோடி வந்தேன். மகிழ்ச்சியை அளிக்க வழி ஒன்று உள்ளது. ஹரியும் ஹரனும் சேர்ந்தால் அது நடக்கக்கூடியது. ஆம் அரங்கநாதா. நல்லது, அப்படியே ஆகட்டும். என்னுடைய சக்தியும் இணையட்டும். அழகு திளைக்கும் அற்புத சித்திரம். தேவர் உலகிற்கு இது ஒரு திருவிளக்கு, கருணையே உருவமான திருமுகம். அழகு வாய்ந்த இந்த குழந்தை என்ன செய்ய போகிறது? நியாயங்களுக்காக வாழும், அநீதியை எதிர்த்து போராடும், கர்மத்தால் வந்த நோய்களை தன் தர்மத்தால் குணப்படுத்தும். என்னால் இவனை விட்டு பிரிய முடிய இயலவில்லை. கவலை வேண்டாம் அரங்கநாதா. என்னை போல் ஒரு தந்தையும் உன்னை போல் ஒரு தாயும் தான் இவனை வளர்க்கப் போகிறார்கள். சரி, இன்னும் சற்று நேரத்தில் பந்தல ராஜாவின் பரிவாரங்கள் இங்கு வரும். ஏதோ குழந்தை எழுகும் சத்தம் கேட்கிறதே. ஆமாம் அமைச்சரே, எங்கேயோ கேட்கிறது. வாருங்கள் தேடலாம். எங்கே கேட்கிறது? அண்ணா, இதோ இருக்கிறது குழந்தை. இவ்வளவு அழகான குழந்தை, ஆனால் அருகே யாருமே இல்லையே. பூமியின் அழகெல்லாம் சேர்ந்த அழகான குழந்தை. இக்குழந்தை எடுத்து சென்று என் ராணியிடம் காட்ட வேண்டும். மிகவும் சந்தோஷப்படுவாள். தனக்கு ஒரு மகன் கிடைத்து விட்டான் என்ற சந்தோஷத்தில் மன்னர் அரண்மனைக்கு வருதல். அப்போது ராணி, அரசே, இந்த குழந்தை ஏதோ அரசே? ராணி, உன்னுடைய ஏக்கம் கண்டு தாங்கும் தலைவனே தவழ்ந்து வந்துள்ளார். பொன்னிறத்து புஷ்பங்கள் போல பூர்ண மணியுடன் பிரகாசிக்கிறான். கண்ணன் கையழகு, கவிழ்ந்த முகத்தழகு,
வண்ணமத காதழகு, வளமான உடலழகு. காணும் போது இவன் என் வயிற்றில் பிறந்தவன் என்றே தோன்றுகிறது. சரிதான், என் கண்ணன் கழுத்தில் மணியோடு அவதரித்துள்ளான். கண்டத்தில் மணி இருப்பதால் இவனுக்கு மணிகண்டன் என்றே பெயரிடுகிறேன். மணிகண்டா, மணிகண்டா. ஆரீராரீராரோ, ஆரீராரீராரோ, ஆரீராரீராரோ. மணிகண்டன் வளர்ந்து கல்வி கற்பதற்கான பருவத்தை அடைந்தான். அப்போது மணிகண்டா, நில், ஓடாதே. பார்த்தீர்கள் அரசே, நம் மணிகண்டனை எவராலும் பிடிக்க முடியவில்லை. வளர்ந்து விட்டான் அல்லவா? ஆம் ராணி, நம் மகன் கல்வி கற்பதற்காக அவனை குருகுலத்திற்கு அனுப்பி வைக்கப் போகிறேன். சுவாமி, என்ன கூறுகிறீர்கள்? பதறாதே ராணி, நம் மகன் கல்வி கேள்விகளில் சிறந்தவனாய், கலைகளில் ஈடு இணையற்றவனாய், வாள் பயிற்சி, வில்வித்தை போன்ற கலைகளில் ஈடு இணையற்றவனாயிருக்க அவனை குருகுலத்திற்கு அனுப்பி வைக்கப் போகிறேன். என்னால் அவனை விட்டு பிரிந்திருக்க முடியாது. மணிகண்டா, கவலைப்படாதே, நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். ராணி, நம் மகன் வரும்பொழுது சான்றோனாக வருவான் என்ற சந்தோஷத்தில் அந்த பிரிவை மறந்துவிடு ராணி. மணிகண்டா, நீ குருகுலத்திற்கு சென்று கல்வி கற்கப் போகிறாயா? ஆமாண்ணே, நான் குருகுலத்துக்கு செல்ல போகிறேன். மணிகண்டா, தாயிடம் ஆசி பெற்று கிளம்பிக்கொள். லக்ஷ்மி நாராயணன் அருள் உனக்கு என்றும் இருக்கும் மகனே. மணிகண்டன் கல்வி கற்பதற்காக குருகுலம் செல்லுதல். அப்போது குழந்தைகளே, ராஜகுமாரன் மணிகண்டன் குருகுலத்திற்கு வர இருக்கிறான். அவனை நீங்கள் எப்படி வரவேற்பீர்கள்? வருக இளவரசே, வருக. மன்னர் குல செல்வமே வருக. மன்னர் குல மாணிக்கமே வருக. வருக வருக. சபாஸ், எல்லோரும் ஒரே குரலில் சொல்ல வேண்டும், அவசரம் கூடாது. வருக இளவரசே, வருக. மன்னர் குல செல்வமே வருக. மன்னர் குல மாணிக்கமே வருக. வருக வருக. வா மணிகண்டா, அமரு. குழந்தைகளே, பாடம் கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் குருவே. ஞானானந்தமயம் தேவம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்வடிஹாக்ருதம் நிர்மலஸ்வடிஹாக்ருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவகுபாஸ்மகே ஹயக்ரீவமுபாஸ்மகே. தந்தையின் ஆணைப்படி மணிகண்டன் குருவிடம் சண்டை, வில்வித்தை, கல்வி, ஞானம் இப்படி எல்லா கலைகளிலுமே சிறந்து விளங்கினார். கடைசியாக குருவே மிஞ்சும் அளவிற்கு மிகச்சிறந்த மாணவனாய் மாறினார். குருவே, உங்களிடம் எல்லா கலைகளையும் கற்றுக்கொண்டோம். மிக்க நன்றி.
மணிகண்டா, நீ சாதாரண குழந்தை அல்ல, தெய்வத்தின் அம்சமாகத்தான் இருக்க வேண்டும். குரு தட்சணையாக என்னிடம் உள்ள பொருட்களை நான் கொண்டு வந்துள்ளேன். தாங்கள் ஏற்றல்ல வேண்டும் குருவே. குருவே, என்கிட்ட கொடுக்கறதுக்கு வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு ஏதாவது வேண்டும் நான் கண்டிப்பா செய்கிறேன். மணிகண்டா, எனக்கு பொன் பொருள் மீதெல்லாம் எந்த ஒரு நாட்டமும் கிடையாது. ஆனால் என் மனதை வேறொரு கவலைதான் என ஆட்கொள்கிறது. குருவே, தங்கள் மனதில் இருக்கும் பிரச்சனையை நான் அறிவேன். மணிகண்டா, என் மகன் பிறப்பிலேயே பேசும் சக்தியை இழந்து விட்டான். குருதேவா, ஆகக்கூடியது ஒன்றுமில்லை. குருதேவா, கவலைப்பட வேண்டாம். தங்களுடைய அருளால் அவன் பேசும் சக்தியை அடைவான். எங்கே வா, எங்கே சொல் ஹரி. எங்கே சொல் ஹரி நமோ. மணிகண்டா, அவன் பிறப்பிலேயே பேசும் சக்தியை இழந்து விட்டான். உன்னால் முடியும். கடவுள் மேல் நம்பிக்கை கொள். ஹரி நாராயண நமோ. ஹரி 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 நாராயண நமோ. ஹரி நாராயண நமோ. ஹரி நாராயண நமோ. மணிகண்டா, என் குழந்தையை பேச வைத்தாயா? இறைவா. மணிகண்டா, நீ மனிதகுமாரன் அல்ல, நீ ராஜகுமாரன் அல்ல, நீ தெய்வகுமாரன். குருதேவா, இது ஒன்றும் அதிசய சக்தி இல்லை. தேவனை நினைத்தால் எல்லா நோய்களும் நீங்கும் என்ற நீங்கள் தானே சொல்லி தந்தீர்கள். தங்களிடம் கற்றுக்கொண்டதுக்கு என்ன ஒரு ரசனை கொடுத்தாலும் மீடாகாது. மணிகண்டா, நீ என் தெய்வம் போல் வந்து என் குழந்தையை பேச வைத்தாய். இதற்கு மேல் எனக்கு என்ன கைமாறு செய்ய வேண்டும்? நான் எப்போதும் உன்னை துதித்து கொண்டே இருப்பேன். மணிகண்டன் கல்வி கற்று அரண்மனை திரும்பிய தருணம் அரசனின் நாடு செழித்தது. மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மன்னனின் குறையும் நீங்கியது. அரசி கருத்தரித்தாள். ஒரு நல்ல நாளில் அழகிய ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அரசன் குழந்தைக்கு ராஜராஜன் என்று பெயர் சூட்டினார். அக்குழந்தையும் சிறுவனாக வளர்ந்தான். மணிகண்டனுக்கு 12 வயது ஆனதும் இளவரசன் பட்டம் சூட்ட வேண்டும் என்று மன்னர் நினைத்தார். அப்போது வணங்குகிறேன் அன்னையே, வணங்குகிறேன் தந்தையே. வா மணிகண்டா, என் தங்கமே, கற்க வேண்டிய கல்வியெல்லாம் குருகுலத்தில் நன்றாக கற்றுவிட்டாயா? கற்றுவிட்டேன் அன்னையே. வெகு காலம் கழித்து வந்திருக்கிறாய். சற்று நேரம் ஓய்வெடுத்துக்கொள். மன்னா, மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளீர்கள் போல. ஆமாம் அமைச்சரே, இன்று என் மகன் மணிகண்டன் குருகுலத்திலிருந்து கல்வியெல்லாம் கற்று வந்து விட்டான். இனி அவனை இளவரசனாக்கி பார்ப்பதே எனக்கு மிகுந்த ஆசை. மிக்க மகிழ்ச்சி மன்னா. நாட்டை ஆள வாரிசு இல்லை, நாமே ஆளலாம் என்று நினைத்தால் மணிகண்டன் ஒரு புறம், இந்த ராஜராஜன் ஒரு புறம். மணிகண்டனை மிருகத்திற்கு இரையாக்கிவிட்டால் இந்த ராஜராஜனை எளிதில் ஏமாற்றிவிடலாம். முதலில் ராணியை நம் சூழ்ச்சிகளில் சிக்க வைக்கலாம். சூழ்ச்சி எண்ணமுடைய அமைச்சர் ராணியின் மனதை மாற்ற நினைத்தான். அப்போது அரசியே, ஏதோ யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் போல. வாருங்கள் அமைச்சரே, என் மகன் மணிகண்டன் இளவரசன் பட்டம் சூட்ட போறான். ஆகையால் நான் மிகவும் சந்தோஷத்தில் உள்ளேன். அரசியே, உங்கள் மகன் ராஜராஜனுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ பதவியும் நாடும் காட்டிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட மணிகண்டனுக்கா?
சற்று யோசித்து பாருங்கள். மணிகண்டம் நம் நாட்டை ஆண்டால் நாம் எல்லாம் வெளியேற வேண்டியதுதான். மனிதனால் மணிகண்டனை எதிர்த்து நிற்க முடியாது. அவனை மிருகத்திற்கு இரையாக்க வேண்டும். தாங்கள் மனது வைத்தால் தான் அது நடக்கும். எனக்காக நான் ஒன்றும் சொல்லவில்லை. உங்கள் மகனுக்காகவும் நம் நாட்டின் நன்மைக்காகவும் சொல்கிறேன். நீங்கள் சொல்வதும் சரிதான். எனக்கும் என் மகன் ராஜராஜன் இளவரசன் பட்டம் சூட்ட வேண்டும் என்றுதான் ஆசை. அதற்கென்ன வழி? நான் ஒரு வழி சொல்கிறேன். அதன்படி நீங்கள் கேட்டால் நம் காரியம் எளிதில் வெற்றியடையும். அது என்ன வழி? கூறுங்கள். உடனே உங்களுக்கு பெரும் வயிற்று வலி என்று சொல்லி நடியுங்கள். பாசாங்கு செய்யுங்கள். பாசாங்கு செய்தால் அரசர் வைத்தியர்களை அழைப்பார். அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். அவர்கள் வயிற்று வலி தீர புலிப்பால் கொண்டு வர சொல்வார்கள். புலியை கறந்து பால் கொண்டு வர முடியுமா? பின்பு காட்டிற்குள் சென்றால் கோடிய மிருகங்களால் கொல்லப்பட்டு விடுவான் மணிகண்டன். நீங்கள் சொல்வது போல் நான் வயிற்று வலிப்பது போல் நடிக்கிறேன். இந்த நாட்டை என் மகன் ராஜராஜன் மட்டும்தான் ஆள வேண்டும். அரசே, நாமும் பல வைத்தியர்களை அழைத்து வந்து காட்டினோம். அவர்களோ இளைப்பது பெரும்பாடு என்று கூறினர். வைத்தியரே, இதற்கு என்ன வழி? அரசே, நாங்களும் எவ்வளவோ முயற்சிகள் செய்துவிட்டோம். இனி ஒரு வழிதான் உண்டு. புலிப்பால் கலந்து செய்யப்படும் மருந்து அல்லாமல் வேறு எந்த மருந்தாலும் இந்நோயை தீர்க்க முடியாது. புலிப்பாலா? அதற்கு நாங்கள் எங்கே போவது? தந்தையே, தந்தையே, நான் ஒருவன் இருக்கும்போது நீங்கள் இப்படி கவலைப்படலாமா? உங்கள் ஆசீர்வாதம் இருந்தால் போதும். நானே சென்று புலிப்பாலை கொண்டு வருகிறேன். மணிகண்டா, நீயா சென்று புலிப்பால் எடுத்து வரப் போகிறாய்? ஆம் தந்தையே. இனி ஈஸ்வரன் விட்ட வழி. எனக்கு விடை கொடுங்கள். சென்று வா. மணிகண்டன் காட்டிற்குள் சென்று மகிழ்ச்சியை சந்தித்தல். அப்போது மிருகமே, விலகினில். என்ன கூறினாய்? இந்த காடும் நாடும் என் ஆளுமையில் உள்ளது. இந்திரலோகம் என் காலடியில், சிவலோகம் என் சுண்டு விரலில். என்னை யானி மிருகம் என்கிறாய்? மகிழ்ச்சி, நான் நினைத்தால் 7 உலகையும் மாட்டி வைப்பேன். வானத்தை குதிரையாக்கி, வையத்தை கடிவாளமாக்கி, 7 கடலையும் ரதமாக்கி, 7 உலகிலும் யாத்திரை செய்வேன். கொற்றவன் பெற்ற குலமகன் என்னை குடிகெடுக்கும் எருமையா உதாசீனம் செய்வது? என் கைகள் துடிக்கின்றது, என் கண்கள் எரிகின்றது. சிறுவனே, இதோ உன்னை கொன்று குவிக்கின்றேன். மகிழ்ச்சி, உன்னை அழிப்பதே என் முதல் வேலை. தேவர்குலம் காக்க, திருநாட்டின் வளம் காக்க, காவல் உலகின் கடவுள் வரை காப்பாற்ற என்னாவி பறிபோனாலும் மனுமளவும் வஞ்சேன் நான். பாவத்தின் சின்னமே, பழிவாங்கும் மிருகமே, என் கோபத்தை கிளறிவிட்டாய். கொன்று குவிக்கிறேன் உன்னை. இன்று நிச்சயம் ஓர் மரணம் நிகழ இருக்கிறது. ஆம், அது உன் மரணமே. எனக்கு மரணமா? அதையும் பார்த்து விடலாம்.
லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் சுவாமியே சரணமையப்பா. ஐயனே, எங்கள் குறைகளை தீர்த்தவனே, தாயின் நோயை தீர்க்க புலிப்பால் தேடி வந்தவனே, நாங்களே புலியாக வருகிறோம். மணிகண்டா, வில்லையொடித்த ராமன் இலங்கை வேந்தன் ராவணனை வென்றான். போர்க்களத்தில் கண்ணன் கௌரவரை தோற்கடித்தான். இந்த இருவரின் சாதனையையும் மிஞ்சிவிட்டது உன் சாதனை. வா, மகுடம் சுட்டிக்கொள். தரணியெங்கும் உன் செங்கோல் செழிக்கட்டும், உன் புகழ் ஓங்கட்டும். சக்கரவர்த்தியாக என் மகனை காண விரும்புகின்றேன். மணிகண்டா, இனி உன்னை ஒரு கணமும் பிரிந்தால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். என் குலவிளக்கே, தெய்வீக கோட்டையில் உன் கொடி பறக்கட்டும். மணிகண்டா, கொடிய விலங்கினமான புலியையே நீ உன்னுடன் அழைத்து வந்துள்ளாய். நீ சாதாரண மனிதன் அல்ல, தெய்வத்தின் அம்சமாகத்தான் இருக்க வேண்டும். நீ யாரென்ற உண்மையை எங்களுக்கு விளக்கு. உண்மையை சொல்வதற்கான நேரம் வந்தது. நான் தான் ஹரிஹரசுதன் ஐயப்பன். குழந்தை இல்லாத தங்களுக்கு குழந்தையாக பிறக்க ஆசைப்பட்டேன். உங்களிடம் வளர ஆசைப்பட்டேன். மகிழ்ச்சியை அளிப்பதற்காக ஐயப்பன் அவதாரம் எடுத்தேன். என் அவதாரத்தின் நோக்கமோ இன்று முடிந்துவிட்டது. நான் இனி தவக்கோலம் மேற்கொள்ளப் போகிறேன். நீங்கள் ராஜராஜனுக்கு இளவரசனாக முடிசூட்டுங்கள். அவன் நாட்டை நன்றாக பார்த்துக் கொள்வான். இந்த அமைச்சரின் பேச்சை கேட்டு நானும் ராஜ்யம் ராஜராஜனுக்கே கிடைக்க வேண்டும் என்ற பேராசையில் உன்னை காட்டிற்கு அனுப்பிவிட்டேன். வயிற்று வலிப்பது போல் நடித்தேன். என்னை மன்னித்தருள வேண்டும் ஐயப்பா. நீதான் என்னை காத்தருள வேண்டும். ராணி, நீயா இவ்வாறு நடித்தாய்? ஆமாம் அரசே, நம் மகன் ராஜராஜனுக்கு இந்த நாடு கிடைக்க வேண்டும் என்ற பேராசையில் இந்த அமைச்சரின் பேச்சை கேட்டு நான் தவறு செய்து விட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள் அரசே. ஐயப்பா, நான் அறியாமல் செய்த தவறுகளை மன்னித்து அருள வேண்டும். மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. காலத்தால் நடக்க வேண்டிய அனைத்தும் நடந்துவிட்டது. ஐயப்பா, இனி நாங்கள் உன்னை எங்கு எப்படி காண்போம்?
அதோ அந்த அம்பு சென்று விழுந்த இடத்தில் எனக்கு ஒரு கோவில் அமைக்க வேண்டும். அந்த கோவிலில் என் சிலை பிரதிஷ்டிக்கப்பட வேண்டும். கோவிலின் முன்புறம் 18 படி கொண்ட படிக்கட்டுகள் இருக்க வேண்டும். அவை ஒவ்வொன்றும் என் தத்துவங்களின் குறியீடுகளாக இருக்க வேண்டும். தமிழ் மாதங்களின் முதல் 5 நாட்களில் மட்டுமே என்னை காணலாம். 40 நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி கால் கடுக்க மலையேறி வந்து 18 படிகளையும் கடந்து நிர்குணமாக நிற்கும் பக்தர்கள் மட்டுமே என்னை உணர்ந்து முக்தி பெற முடியும். மேலும் நான் ஆண்டுதோறும் தைத்திங்கள் முதல் நாளில் மகர விளக்காக ஜொலிப்பேன். சுவாமியே சரணமையப்பா என்று சொல்வோரை தழுவிக்கொள்வேன். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்திருட வேண்டும். ஓம் ஸ்ரீ சத்தியமாய பொன்னு 18ஆம் படி மேல் வாழும் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் காசிராமேஸ்வரம் பாண்டி மலையாளம் அடக்கியாடும் ஓம் ஸ்ரீ ஹரிகரசுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்ப சுவாமியே அதன்படி ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து 48 நாள் விரதம் இருந்து இருமுடி கட்டி ஐயனை தரிசிக்க சபரிமலை சென்று ஐயனின் அருள் பெற்று வருவார்கள். அப்படிப்பட்ட பக்தர்களுக்கே சாமியே சரணைப்பா என்ற இந்த நாடகம் சமர்ப்பணம். இந்த நாடகத்தை நடிப்பதற்கு அருள் வழங்கிய ஐயப்பனுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒன்றாம் படி தோட்டத்திலே பூ பறிப்பது யாரப்பா?
ഹരിവരാസനം വിശ്വമോഹനം ഹരിദധീശ്വരം ആരാധ്യപാദുകം ഹരിവിമർദ്ദനം നിത്യനർത്തനം ഹരിഹരാത്മജം ദേവമാശ്രയേ ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ ശരണമയ്യപ്പ സ്വാമി ശരണമയ്യപ്പ